ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேர் மடகான் எக்ஸ்பிரஸ். இதை டைரக்ட் பண்ணது குணால் கெம்மோ, ப்ரொடியூஸ்டு ஃபராக் அக்தர், விஜய் சித்வானி. இதில் நடித்தவங்க திவ்யேந்து, பிரதீக் காந்தி, அனிஷ் திவாரி, நோரா ஃபஹதி, உபேந்திரா லிமாய், ஜெயா கடம். இவங்க பார்த்திங்கன்னா இந்த டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா சின்ன வயசில் 3 பசங்க கோவா பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க. அது வந்து பெரியவங்களாகி நடந்ததா இல்லையன்றது தான். ஸோ இவங்க பெரியவங்க ஆனவுடனே கோவா போகிறதுக்கு காரில் ஃபஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க. அது எடுத்தோடனே ஆக்சிடென்ட் ஆகிடும். இங்கேருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகும். இவங்க ஆக்சிடென்ட் ஆனவுடனே அவங்க ஃபேமிலியில் அப்படியே இதுவாகி 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து நியூயார்க்கு, ஒருத்தர் வந்து கேப்டவுன் போயிடுவாங்க. இப்போ ஒருத்தர் பார்த்திங்கன்னா அந்த டோடுன்றவர் பாம்பேலேயே வேலை வெட்டி எதுவும் இல்லாமல் அப்படியே சும்மா சுற்றின்னு இருப்பார். அப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பிரபலங்களோட இருக்க மாதிரி மாஃப் பண்ணி அவர் போட்டோன்னே லைக்ஸ்லாம் நிறைய வரும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் காண்டாக்ட் பண்ணும்போது, வீடியோ சேட் பண்ணும்போது இவங்க அந்த 2 ஃப்ரெண்ட்ஸு பிரதீக் காந்தியோ அனிஷ் திவாரியும் காண்டாக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவர் பெரிய லெவலில் இருக்க மாதிரி ஃபோட்டோ இது பண்ணி க்ரீன் மேட் போட்டு காட்டுவார். அதை இவங்க வந்து தச்செல்லாம் இவங்க வந்து லீவில் வந்து கோவா போகிறதா பேசிப்பாங்க. அப்போ அவங்க ஃபாரின்லேருந்து வந்தோடனே இவர் பெரிய ஆளுன்னு காட்டுற மாதிரி இருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா மடகான் எக்ஸ்பிரஸில் அவர் போட்டிருப்பார். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவங்க பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு ஃப்ளைட்லேயே போயிடலாம், 1 hour தான் ஆகும். ஆனால் ட்ரெயினில் பார்த்திங்கன்னா 12 hours ஆகும். ஸோ மடகான் எக்ஸ்பிரஸில் போயிட்டு கோவா இறங்குவாங்க. கோவா இறங்கி அங்கே ரூம்லாம் போட்டோன்னா அந்த ரூம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அந்த பாட்டெல்லாம் முடிஞ்சோன்னா ஒரு சின்ன ஃபைட் வரும் இந்த 3 பேருக்குள்ளே. அப்போ தற்செயலாக பார்த்திங்கன்னா அந்த கட்டில் கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கொக்கைன் இருக்கும், அந்த ட்ரக்கு மெட்டீரியல் கொக்கைன் இருக்கும். ஸோ இப்போ வந்து அதுலேருந்து வெளியே வர்றது தான் என்ன பிரச்சனை அப்படின்றது தான் படத்தோட கதை. இந்த ட்ரக்கு இதுலேருந்து அவங்க வெளியே வந்தாங்களா இல்லையான்றது தான். இவங்கள வந்து அந்த ட்ரக் இதுக்காக வந்து ஒரு லேடி கேங் வந்து இது பண்ணோம், மிரட்டோம். அடுத்தது வந்து இன்னொரு கேங் வந்து அவரை திவ்யேந்து, அவர் அந்த நம்ம அனிமலில் கூட பெரிய கன் எடுத்து அவரோட இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க குரூப் வந்து மிரட்டோம். ஸோ இப்போ இந்த 2 குரூப்பும் மிரட்டும் போது போலீஸ் வந்து இவங்களை இது பண்ண வரும். ஸோ 3 விதமான தாக்குதல் வரும். அந்த இதில் இவங்க எப்படி இருந்து தப்பிக்கிறாங்க, சர்வைவ் ஆகிறாங்கன்றது தான் படத்தோட கதை. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க காமெடியோட வந்துருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து கோவாவில் போய் ரீச் ஆகிறது, அப்புறமா வந்து அந்த ட்ரக் இதில் மாட்டிக்கிறது அப்படி வரும். செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபைட்டு. இந்த மெண்டோசா பாயும் இந்த கஞ்சன் காமெடி 2 பேர் கேங்கும் வந்து இவங்களை தாக்கும்போது அவங்க அதுலேருந்து எப்படி சுவாரஸ்யமாக தப்பிக்கிறாங்க அப்படின்னு தான் படத்தோட கதை. இது ஒரு ஃபஸ்ட் ஹாஃபும் காமெடியாக போகுது, செகண்ட் ஹாஃபும் காமெடியாக போகுது. ரொம்ப சூப்பராக சொல்ல முடியாது. பாட்டெலாம் வந்து சுமாரகமாக தான் இருந்தது. அதெல்லாம் வந்து ஸ்லோ பண்ணினே இருந்தது படத்தை. செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா இந்த 2 கேங் தத்தும்போது கடைசியில் எப்படி தப்பிச்சு ட்ரெயினில் கடைசியில் மறுபடியும் தப்பிச்சு வராங்கன்றது தான் படத்தோட கதை. இது சுமார் ஸ்பீடில் போச்சு. ஆனால் இது வந்து காமெடி வந்து கரெக்டான ஒரு மீட்டரில் போயினே இருந்தது. இந்த படம் வந்து ஒரு நார்மலான படம். இன்னும் கொஞ்சம் அந்த தேவையில்லாத அந்த பாட்டுலாம் இது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் ஸ்பீடாக போயிருக்கும். இது ஒரு சுமாரான படம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதில் ஒர்த்து தான், இந்த படம் ஒர்த்து தான். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.